welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா verbs. verbsல V1, V2, V3 இந்த 3 forms பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, first வந்து V1, V2, V3 இந்த 3 forms தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு verbsனா என்னன்னு தெரியணும். ஓகே, verbs அப்படினா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் என்னது verbs ன்னு சொல்றோம். நம்ம செய்யக்கூடிய செயல்னா என்ன? இப்போ விளையாடுவோம், படிப்போம், எழுதுவோம், சாப்பிடுவோம், சமைப்போம், பாடுவோம், தூங்குவோம், நடனமாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், இது எல்லாமே என்னது நம்ம செய்யக்கூடிய செயல் தான். ஓகே, இந்த செயலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? verb ன்னு சொல்லுவோம். ஓகே, இததான் ஆக்ஷன் verb ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை இததான் நம்ம verb ன்னு சொல்லுவோம். இத ஆக்ஷன் verb ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, நம்ம இப்போ verbனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது V1, V2, V3 இந்த 3 forms பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, அடுத்து இப்ப பாருங்க, verbனா என்னன்னு சொன்ன நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை தானே, இததான் verb ன்னு சொல்லுவோம். இப்போ விளையாடுன்னு இருக்கு, நான் விளையாடுறேன். ஓகே, அப்போ விளையாடுறது என்னது? ஒரு செயல் தானே, இததான் நம்ம verb ன்னு சொல்லுவோம். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? play. விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. ஓகே, அப்போ இந்த பிளேய தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா V1. ஓகே, V1 இல்லனா present form ன்னு சொல்லுவோம். ஓகே, V1 இல்லனா present form. இந்த விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? play ன்னு சொல்லுவோம். அதுதான் V1 இல்லனா present form ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க V2. V2 இல்லனா past form ன்னு சொல்லுவோம். V2 இல்லனா past form. இப்போ past அப்படினாலே உங்களுக்கு தெரியும் தானே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுன்னா வெர்பும் அந்த past formல தான் இருக்கும். அப்போ past formனா playயோட past form played. ஓகே, playக்கு கூட ed சேர்த்தா போதும். played, playயோட past form. இதுதான் நம்ம V2 ன்னு சொல்லுவோம், இல்லனா past form ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க V3. V3 ன்னு சொல்லுவோம், இல்ல past participle ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த past participle எங்க யூஸ் பண்ணனும்னா present perfect tense tensesல present perfect tense, past perfect tense, future perfect tense இதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த என்னது V3 past participle form. அப்போ present perfect tenseனா என்ன? ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த விஷயத்தை நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்க போறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்திருக்கேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட? நான் இந்த படம் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஆல்ரெடி பார்த்தேன் அப்படின்னா அது வந்து பாஸ்ட், அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். நான் இந்த படம் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் இப்படிதான் சொல்லுவோம். அப்போ பார்த்து இருக்கிறேன், ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதை நம்ம இப்போ பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். பார்த்து இருக்கிறேன் இப்படிதான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ நீங்க சாப்பிட போறீங்க. அப்போ புது டிஷ் ஆர்டர் பண்றீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த டிஷ் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சாப்பிட்டேன் அப்படின்னா அது பாஸ்ட். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டு இருக்கிறேன், நான் ஆல்ரெடி இந்த டிஷ் சாப்பிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சாப்பிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். சாப்பிட்டு இருக்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்டுக்கு உங்க அக்கா வந்திருக்காங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பக்கத்துல ஒருத்தங்க கேக்குறாங்க, உங்க வீட்டுல யார் வந்திருக்கா? எங்க அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். எங்க அக்கா வந்து ஆல்ரெடி வந்தாச்சு, இப்பவும் இருக்கா. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வந்து இருக்காங்க, வந்து இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ வந்தாள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்னது? இப்பவும் அவ இருக்கா, அப்போ வந்து இருக்கிறாள், வந்திருக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ பாஸ்ட்ல நடந்தத இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறோம், பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறது தான் என்ன பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது மட்டும் கிடையாது, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு விஷயம்
விஷயத்த நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப பாருங்க, நான் வந்து ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். இப்ப அம்மா கேக்குறாங்க, நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியான்னு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். அப்போ முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முடிச்சிட்டேன். ஓகே, நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன். ஹோம்வொர்க் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் பண்ணிட்டேன். இது எல்லாமே என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் வரும். ஓகே, இப்போ நீ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்போ முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் முடிச்சிட்டேன்னு சொல்லுவோம். அப்ப இது முடித்து விட்டேன், நான் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாமே என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது வந்து என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்? வெர்ப் V3. ஓகே, அதுலதான் நம்ம V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த டென்ஸ் என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அத நம்ம பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம வந்து காலையில எங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க போயாச்சு. அப்போ யாராவது கேட்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க வீட்டுக்கு காலையில யார் வந்தாங்க? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என் அக்கா வந்திருந்தா, இல்ல எங்க மாமா வந்திருந்தாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ வந்தாங்க அப்படின்னு இல்ல, வந்து இருந்தாங்க. வந்தாங்க அப்படின்னா அது பாஸ்ட். ஓகே, இப்போ எங்க அக்கா வந்திருந்தாங்க, எங்க மாமா வந்து இருந்தாங்க, அப்போ வந்து இருந்தாங்க. அப்படி நம்ம பாஸ்ட்ல முடிஞ்சத பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்க வந்து போன வாரம் உங்க ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அப்ப அவனை நீங்க இப்போ பாக்குறீங்க. அப்போ உங்க போன வாரம் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அந்த டைம் வந்து நீங்க எங்க இருந்தீங்க? சென்னையில இருந்தீங்க. அப்ப நீங்க இவனை இப்ப பாக்கும்போது என்ன சொல்லுவீங்க? நான் உன் மேரேஜுக்கு வர முடியல, நான் அந்த டைமும் சென்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நான் ஒரு விஷயமா சென்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ சென்னைக்கு போனது வந்து பாஸ்ட்ல நடந்தது. அத நம்ம இப்போ என்னது? போய் இருந்த, அத பாஸ்டாவே கனெக்ட் பண்ணி பேசுறோம். சென்னைக்கு போய் இருந்தேன் அப்படின்னு தானே சொல்லுவீங்க, சென்னைக்கு போயிருந்த. அப்ப இது என்னது? ஒரு விஷயம் பாஸ்ட்லயே நடந்து அத பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறது. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? V3 இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்த டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்னது? ஃபியூச்சர் அப்படினாலே தெரியும் தானே, இனிமேல் தான் அந்த விஷயம் நடக்க போகுது. அப்போ இனிமேல் தான் ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆனா அந்த விஷயம் எப்ப முடியும்னு நமக்கு தெரியும். ஓகே, எப்ப தொடங்கும்னு தெரியாது, ஆனா அந்த விஷயம் எப்ப முடியும்னு நமக்கு தெரியும். அதுதான் என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் 1 ஹவர்ல என் ஃப்ரெண்டு வர போறான் அப்படின்னு சொல்றோம். இப்போ அம்மா கேட்காங்க, உன் ஃப்ரெண்டு எப்ப வரான்? இன்னும் 1 ஹவர்ல வந்துருவான். அப்போ 1 ஹவர்ல அந்த விஷயம் நடந்துரும்னு தெரியும். ஓகே, இப்போ பாருங்க, நான் இந்த சாயங்காலம் 6 மணிக்குள்ளால விளையாடிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு விஷயம் 6 மணிக்குள்ள முடிஞ்சிரும்னு தெரியும். அடுத்து நான் 10 மணிக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருவேன். அப்ப அந்த 10 மணிக்குள்ள இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிரும்னு தெரியும். ஓகே, இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இங்க எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல இருக்கணும். எதுக்கெல்லாம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே ஓகே, அப்போ இது வந்து பாருங்க பிளே. இந்த பிளே தெரிஞ்சாதான் விளையாடுறது, தமிழ்ல விளையாடுறது. விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே, அது V1. அடுத்து பாஸ்ட்ல சொல்லணும்னா பிளேடு. பாஸ்ட்னா ஆல்ரெடி நடந்தது. ஓகே, அது பிளேடு. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா அதேதான், பிளேடு. ஓகே, பிளேடு. இதுக்கும் சேம் தான், பிளேடு பிளேடு. ஓகே, இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கேன். நான் வந்து இதே வச்சுதான், விளையாட்ட வச்சுதான் நான் விளையாடுகிறேன் அப்படின்னா என்ன? நான் விளையாடுகிறேன்னா இப்ப விளையாடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நான் விளையாடுறேன்னா ஐ பிளே. ஓகே, ஐ பிளே அது என்னது? V1 ஃபார்ம். வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். இது நான் விளையாடினேன் அப்படின்னா ஐ பிளேட். அப்ப வெர்ப்
அது என்ன ஃபார்ம்ல இருக்கு? V2 ஃபார்ம். இது நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றோம். நான் விளையாடினேன் அப்படின்னு. I play. இது நான் விளையாடி முடிச்சிட்டேன். நான் கிரிக்கெட் விளையாடி முடிச்சிட்டேன். அம்மா கேட்காங்க, நீ கிரிக்கெட் விளையாடி முடிச்சிட்டியா? நான் கிரிக்கெட் விளையாடி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ விளையாடினேன் வேற, விளையாடி முடித்து விட்டேன். அப்போ முடித்து விட்டேன்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ முடித்து விட்டேன்னு சொல்றதுக்கு தான் நம்ம முடிச்சிட்டேன், நான் விளையாடி முடிச்சிட்டேன். இல்லனா நம்ம விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்றோம். விளையாடி விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு விளையாடிட்டேன். அப்ப என்ன எழுதுவோம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி எப்படி? நான் விளையாடி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I. அடுத்து என்ன வரும் ஸ்ட்ரக்சர் படி? have. have இல்லனா has வரும். அது சப்ஜெக்ட பொறுத்து அது எங்க வரும்னு சொல்லிட்டு நான் டென்சஸ்ல சொல்லி தந்திருக்கேன். டே 5 அத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகே, I have. அடுத்து மெயின் verb வரணும். மெயின் verb என்னது? played. என்ன விளையாடுன? கிரிக்கெட். ஓகே, இது என்னது? நான் கிரிக்கெட் விளையாடி முடிச்சிட்டேன். ஓகே, I have played cricket. ஓகே, அப்போ உங்களுக்கு விளையாடு அப்படின்னா V1 ஃபார்ம் play, V2 னா played, V3 னா played. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சாப்பிடு. இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? சாப்பிடுறதுக்கு ஈட்னு சொல்லுவோம் தானே? அப்போ சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட். இந்த ஈட் தான் என்னது? V1 பிரசன்ட் ஃபார்ம். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ I eat. ஓகே, இது நான் சாப்பிட்டேன் அப்படின்னா I ate. ஓகே, ate. ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் ate. ஓகே, இதுதான் V2 பாஸ்ட் ஃபார்ம் சொல்லுவோம். ஓகே, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா I ate. ஓகே, இது நெக்ஸ்ட் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு என்ன எப்படி எழுதுவோம்? சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, ate. அடுத்து eaten. V3 ஃபார்ம் eaten. eaten னா V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எங்க யூஸ் பண்ணுவோம்? present perfect tense, past perfect tense, future perfect tense. அப்போ இது நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அம்மா கேட்காங்க, நீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்போ I have eaten. I have eaten நான் சாப்பிட்டு விட்டேன், எல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படி சொல்றது. ஓகே, சாப்பிட்டேன் வேற, சாப்பிட்டு விட்டேன் வேற. ஓகே, சாப்பிட்டு விட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படி சொல்றது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, படி. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? V1 பிரசன்ட் ஃபார்ம். அது V2 எப்படி எழுதணும்? ஸ்டடிட். நான் படித்தேன் அப்படின்னா I studied. ஓகே, ஆல்ரெடி முடிஞ்ச ஃபார்ம் ஸ்டடிட். ஸ்டடி ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு IED ஸ்டடிட். அடுத்து அதே இது V3 எப்படி எழுதணும்? அதுவும் இதேதான் ஸ்டடிட். ஓகே, ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட். ஓகே, அடுத்து பாருங்க, பார். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. see இதுதான் என்னது? V1 present form. அடுத்து V2 எப்படி எழுதணும்? see க்கு past form saw. see க்கு past எப்படி இருக்கும்? saw. நான் பார்த்தேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னா I see. நான் பார்த்தேன் அப்படின்னா I saw. ஓகே, அடுத்து saw. அடுத்து past participle see. ஓகே, V3 past participle. ஓகே, see, saw, see. அடுத்து வா. வருகிறதுக்கு இங்கிலீஷ்ல வானா வருகிறது. ஓகே, வருகிறதுக்கு இங்கிலீஷ்ல come. இது V1. அடுத்து V2 ஃபார்ம் எப்படி இருக்கும்? come, came. came. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் திரும்பவும் come தான். V3 ஃபார்முக்கு come தான். ஓகே, come, came, come. அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல போ. போறதுக்கு
participle gone. ஓகே, எல்லாத்துக்குமே நமக்கு தமிழோட இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சாதான் அடுத்து நம்மளால எழுத முடியும். ஓகே, V1 V2 V3 வரிசை எழுத முடியும். அப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நான் சமைக்கிறேன்னு சொல்றேன். அப்ப சமைக்கிறதுக்கு cook. அடுத்து V2 ஃபார்ம் எப்படி இருக்கும்? cooked. கூட ed சேர்த்தா போதும், cooked. அடுத்து இதுக்கும் அப்படிதான், cooked. ஓகே, cook, cooked, cooked. அடுத்து எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல write. ரைட், எழுதுறதுக்கு write. அப்போ V2 ஃபார்ம் ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் wrote. ஓகே, ரைட்டோட பாஸ்ட் wrote. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ஃபார்ம் written. ஓகே, அடுத்து ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஓடுற அப்படின்னு சொல்லுவல, அப்ப ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல ran. அடுத்து V2 ஃபார்ம் ran. V3 ஃபார்ம் அதே run தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? நம்ம பேசுறோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பீக். ஓகே, ஸ்பீக். அது V1 present form. ஓகே, அது இது V2 னா spoke. Speak, spoke. அடுத்து V3 spoken. ஓகே, speak, spoke, spoken. அதுக்கப்புறம் கை தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல clap. ஓகே, கை தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல clap. அப்போ V1 க்கு clap, அப்போ past form clapped. ஓகே, அப்போ V3 க்கு அதேதான், clapped. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் உடை. நம்ம எதையாவது போட்டு உடைக்கும் இல்ல முறிக்கும் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல break. அடுத்து நம்ம சொல்லுவோம்ல பிரேக் எடுத்துக்கோ, அதுக்கும் break தான். ஓகே, break. அடுத்து broke. broken. ஓகே, break, broke, broken. அதுக்கப்புறம் பாருங்க சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? laugh. சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல laugh. அதுவும் ஒரு verb தான். ஓகே, laugh அது V1 ஃபார்ம், அப்ப V2 laughed. ஓகே, laughed. அடுத்து வெட்டுறதுக்கு இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் கட் பண்ணுவோம், அதே போல பேப்பர் கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல கட் தான். வெட்டு அப்படின்னா கட். ஓகே, கட். அடுத்து V2வும் கட் தான், கட். V3க்கும் கட் தான். ஓகே, கட். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க நம்ம எதையாவது திறப்போம், அப்ப திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஓபன். ஓகே, ஓபன். அதான் V1 ஃபார்ம், அப்ப V2 opened. ஓகே, opened. அதுக்கப்புறம் பாருங்க மூடிவை அப்படின்னு சொல்லல, மூடுறதுக்கு இங்கிலீஷ்ல க்ளோஸ். க்ளோஸ் தான் V1, அப்போ V2 closed. ஓகே, V2. அப்புறம் V3 அதே closed தான். closed. அதுக்கப்புறம் கழுவு. நம்ம வந்து பார்த்த
அப்போ கழுவுறதுக்கு இங்கிலீஷ்ல வாஷ். வாஷ். அடுத்து V2 க்கு washed. V3 க்கு washed தான். ஓகே, வாஷ், washed, washed. அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. tell. அது V2 ஃபார்ம் told. அடுத்து V3 ஃபார்ம் அதே told தான். அப்போ tell, told, told. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எடு. நம்ம ஒரு திங்ஸ் எடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எடு அப்படின்னு. அப்போ எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல take. ஓகே, take. அது V1 ஃபார்ம். இது V2 ஃபார்ம் take, took. ஓகே, இது past ஃபார்ம் took. அடுத்து V3 taken. ஓகே, take, took, taken. ஓகே, அடுத்து பாருங்க, குடி. இப்ப நம்ம ஜூஸ் குடி, இல்ல இந்த காஃபி குடி, இந்த தண்ணி குடின்னு சொல்றோம்ல, drink water, இல்ல drink juice அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல drink. ஓகே, drink juice, ஜூஸ் குடி. அப்போ drink. அடுத்து V2 ஃபார்ம் drank. drank. V3 ஃபார்ம். ஓகே, drank. drink, drank, drank. அடுத்து உட்காரு. நம்ம சொல்லுவோம்ல, உட்காரு இல்ல உட்காரு. அப்ப உட்கார் அப்படின்னா sit. உட்கார் அப்படின்னா sit. இது V1 ஃபார்ம். இது V2 னா sat. சிட்டோட past ஃபார்ம். சிட்டோட past என்னது? sat. அடுத்து V3 sat. ஓகே, sit, sat, sat. அதுக்கப்புறம் தூங்கு. நம்ம தூங்குறோம்ல, தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல sleep. sleep. இது என்னது? V1 ஃபார்ம். அது இது past ஃபார்ம்ல என்ன எழுதுவோம்? slept. slept. அடுத்து V3 க்கு அதேதான் slept. sleep, slept, slept. அடுத்து கேளு. நம்ம ஒரு क्वेश्चन கேக்குறோம்ல, கேக்குறோம், அந்த கேளு அப்படின்னு சொல்றோம்ல, கேளு அப்படின்னா இங்கிலீஷ்ல ask. கேக்குறதுக்கு ask. அடுத்து V2 ஃபார்ம் asked. asked. அடுத்து V3 யும் asked. ஓகே, அடுத்து கொண்டு வா. அத கொண்டு வான்னு சொல்றோம்ல, அத கொண்டு வா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னா bring. bring. இது V1 ஃபார்ம். V2 brought. இது past brought. அதே இது V3 அதேதான் brought. ஓகே, bring, brought, brought. அடுத்து வாங்குதல். நம்ம ஒரு கடையில இருந்து ஒரு திங்ஸ் வாங்குறோம். அப்ப அந்த வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? buy. ஓகே, buy. buy. அடுத்து bought. V2 ஃபார்ம் என்னது? bought. bought. அடுத்து V3 யும் bought தான். ஓகே, buy, bought, bought. அதுக்கப்புறம் இழு. இழுக்கிறோம், கயிறு இழுக்கிறோம் அப்படின்னா இழுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? pull. ஓகே, இழுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல pull. அடுத்து இது V1 ஃபார்ம். V2 எப்படி எழுதணும்? pulled. pulled. அடுத்து V3 ஃபார்ம் எப்படி எழுதணும்? pulled தான். ஓகே, pull, pulled, pulled. அடுத்து தள்ளு அப்படின்னு சொல்றோம். அப்ப தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல push. இது V1 ஃபார்ம். ஓகே, push. அடுத்து V2 ஃபார்ம் pushed. pushed. அடுத்து V3 யும் pushed தான். ஓகே, push, pushed, pushed. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அழு. அழுறது. ஓகே, நம்ம
இல்ல அதுதான். அழுறதுக்கு இங்கிலீஷ்ல cry. ஓகே, அழுறதுக்கு இங்கிலீஷ்ல cry. இதுதான் என்னது V1 ஃபார்ம். அதே இது V2 னா cried. ஓகே, cried. y ரிமூவ் பண்ணிட்டு ied போட்டா போதும். அதே இது V3 யும் அதேதான் cried. ஓகே, cry, cried, cried. அழுறதுக்கு. அடுத்து போடு, நம்ம சொல்லுவோம்ல டஸ்ட்பின்ல இத போடு. அடுத்து வாஷிங் மிஷின்ல துணியை போடு, சார்ஜர் போடு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது புட். ஓகே, போடு அப்படின்னா புட். V1 க்கும் புட் தான், V2 க்கும் புட் தான், புட். அடுத்து V3 க்கும் புட் தான். ஓகே, புட் புட் புட். அதுக்கப்புறம் கூப்பிடு, நம்ம போன் பண்ணி பேசுவோம்ல அது கால் பண்றது. அப்போ கூப்பிடு அப்படின்னா கால், அது V1 கால். அடுத்து கால்ட், V2 க்கு கால்ட். அடுத்து V3 க்கும் அதேதான் கால்ட். ஓகே, கால்ட் கால்ட் கால்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன கற்றுக்கொடு, நம்ம பாடம் எடுப்போம்ல அதுதான் பாடம் எடுக்கிறது. அப்போ கற்றுக்கொடு அப்படின்னா டீச் பண்றது, டீச். ஓகே, teach V1 form. அடுத்து V2 க்கு taught. taught. அடுத்து V3 க்கு taught தான். ஓகே, அடுத்து கவனமா கேளு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல கவனமா கேளு, நான் சொல்றத கவனமா கேளு. அப்போ listen. ஓகே, listen. அடுத்து V2 form listened. listen. அடுத்து V3 யும் இதேதான் listen. ஓகே, listen listen listen. அதுக்கப்புறம் எண்ணு, அத வந்து எண்ணுன்னு சொல்லுவோம்ல, ரூபாய் நோட் இருந்தா அதை எண்ணு, இல்ல நம்பர்ஸ் இருந்தா அதை எண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. எண்றதுக்கு கவுண்ட், கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, கவுண்ட். ஓகே, கவுண்ட் அது V1. V2 க்கு கவுண்டட், கவுண்டட் ed கூட சேர்த்தா போதும். அதேதான் இங்க V3 க்கும் கவுண்டட். ஓகே, கவுண்ட் counted counted. அதுக்கப்புறம் பாடு, பாடுறோம், பாடுறதுக்கு இங்கிலீஷ்ல sing, பாடுறதுக்கு இங்கிலீஷ்ல sing. அடுத்து இது V1, V2 னா sang. ஓகே, sang. V3 க்கு sung. sing, sang, sung. ஓகே, அடுத்து தெரியும், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்றோம்ல, தெரியும் அப்படின்னா நோ. ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம்ல, நோ, அது V1 ஃபார்ம். V2 க்கு நியூ, நியூ. ஓகே, V3 க்கு நோன். ஓகே, நோ, நியூ, நோன். ஓகே, இதான் V1, V2, V3. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம V1, V2, V3 அத பத்தி இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம். இந்த இவ்ளோ மட்டும் கிடையாது, இத தவிர்த்து நிறைய இருக்கு, நீங்க நெட்ல பார்த்து படிச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.